கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் சும்மா கமகமகமன் வாசத்தோட சூப்பரா வந்திருக்கு. செமையா வந்திருக்கும் போல. சூப்பரான சாம்பார். அம்மா இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ஸ்பெஷலா பண்ண போறீங்க? இன்னைக்கு சூப்பரான கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் தான் செய்ய போறேன். நிறைய பேர் லஞ்ச் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரெசிபியும் போடுங்கன்னு சொல்றீங்க. லஞ்ச் வீடியோக்கு ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க. அப்ப அதை பேர் ரெசிபியும் இனிமேல் தொடர்ச்சியா போடுறேன். உங்க சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கறதுல பேச்சுலர் பார்த்தா கூட டக்குன்னு பிடிச்சுன்னு செய்யணும். அந்த மாதிரி வந்து ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உனக்கு பெரிய டவுட் இருக்கு கிச்சன்ல. எனக்கே டவுட் இருக்கு. நானும் நிறைய கேட்க போறேன். சோ அப்படியே நான் கேட்கும் போது உங்களுக்கும் அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும் நான் நினைக்கிறேன். அதாவது என்ன மாதிரி பேச்சுலர்ஸ் பாக்குறீங்கன்னா ஓகேமா. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாம்பாருக்கு என்ன பருப்பு வைக்கணும்னு சொல்லுங்க. இப்ப சொல்றேன். ஏன்னா சுஷ்மிக்கு பருப்புலயே வந்து சாம்பார் பருப்பு எது, அப்புறம் பொங்கலுக்கு எந்த பருப்பு யூஸ் பண்ணுவோம், வேற வடைக்கு எந்த பருப்பு யூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு தெரியல. அததான் இப்ப சொல்ல போறேன். இத பத்தியா, இதுதான் தோரம் பருப்பு. தோரம் பருப்புல தான் சாம்பார் செய்வோம். கடல பருப்பு இல்லையா? அப்போ கடல பருப்புனா வடை செய்யறது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அந்த கையில எடுத்து காமிமா. இது வந்து கடலைப்பருப்பு. நல்ல பெருசு பெருசா இருக்கு பத்தியா. இதுலயே வந்து உடைச்ச கடலை மாதிரி இருக்காரு. ஆமா, உடைச்ச கடலையோட கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து கடலை பருப்பு. ஓகே. இது பாரு காப்பருப்பு. ஷார்ட்டா நம்ம மல்லிகை பொருள் வாங்க சொல்ல காப்பருப்புன்னு சொல்லுவோம். இது வந்து வடைக்கு போறது, மசால் வடைக்கு. சரியா? இது வந்து சிறுபருப்பு. பருப்புலயே எல்லாத்தையும் சிறுவாதா மூண்டால் சொல்றீங்க இல்லையா நீங்க, அந்த மாதிரி இது வந்து நம்ம சாம்பாருக்கு போடுவோம், கீரை கடைகளுக்கு போடுவோம், பச்சை பயிறு கடைகள் சொல்லுவோம், அதுக்கும் போடுவோம், கூட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனா சாம்பாருக்கு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோரம் பருப்பு யூஸ் பண்ணுவோம். தோரம் பருப்பு அது எப்படி அரையா உடைச்சு விட்ட மாதிரி இருக்குமா? தட்டையா இருக்கும். இந்த கடலைப்பருப்புலயே இது தட்டையா இருக்கிறதா தோரம் பருப்பு. ஓகே, இப்படிதான் இருக்கும் தோரம் பருப்பு. இது ஊற வச்சிருக்கேன் நான். டவுட் கிளியர். எந்த எக்ஸாம்ல கேட்டாலும் எழுதுவேன். அது உளுத்தம் பருப்பு இருக்கு, அது அப்புறம் சொல்லி தரேன். இப்ப பருப்புக்கு இதை போட்டுடலாம், போட்டுட்டு சொல்லி தரேன். சரியா? இப்ப வந்து பருப்பை வந்து நல்லா கழுவி ஒரு 4 தடவை கழுவிட்டு வந்து ஊற வச்சிருக்கேன். ஒரு 1/2 hour ஊற வச்சிருக்கேன். அப்பதான் சீக்கிரம் பருப்புக்கு நல்லா குழஞ்சு வேகும் அப்படின்னுட்டு. 1 கிளாஸா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் இன்னைக்கு. ஏன்னா நம்ம வீட்டுல இன்னைக்கு அம்மா வீடும் வந்திருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகம்ன்றதுனால அதுவும் சாம்பார் மோஸ்ட்லி நம்மளுக்கு நிறைய சேல் ஆகும். எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லயே கொஞ்சம் ஓடும். எங்க அப்பாவே வந்து நிறைய ஊத்தி சாப்பிடுவாரு. ஷாமும் நிறைய ஊத்தி ஷாமும் நல்லா விருப்பமா சாப்பிடுவாங்க. நெய் போட்டு சாப்பிட்டா சொல்லவே தேவையில்லை, தளர சாப்பிடுவாங்க. அதனால 200 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். 4 கிலோக்கு வந்து 50 கிராம் கம்மி. சரியா? பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு. இப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டி பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், 3 குட்டி தக்காளி எடுத்திருக்கேன். பருப்பு கூட வேக வச்சுக்கலாம் போட்டு. ஒரு அரை கரண்டி வந்து அரை ஸ்பூன் இது மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அரை கரண்டி எல்லாம் போட்டா ஓட வேண்டியதுதான். அரை கரண்டி போட்டா மஞ்சளா தான் செய்யும். தேக்கரண்டி இது வந்து குட்டி ஸ்பூன். அப்புறம் வந்து வாசனையே நல்லா ஜீரணமும் ஆகும். பருப்பு வந்து சீக்கிரம் வந்து நம்மளுக்கு டைஜஷன் ஆகாது. அதனால வந்து சீரகமும் போட்டு வேக வைக்கணும். சீரகம் வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த குட்டி ஸ்பூன்ல 1.5 ஸ்பூன் போட்டுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் எப்பவுமே பெருங்காயம் எல்லாத்துக்குமே நல்லது நம்ம உடம்புக்கு. பெருங்காயம் போட்டா வாசனையாவும் இருக்கும். இதுவும் அவ்வளவுதான், டைஜஷன் ஆகும், நல்லா சாம்பாருடைய டேஸ்டா இருக்கும். இதுவும் அதே குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் வர அளவுக்கு போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயமா இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன கட்டி போட்டுக்கோங்க. இவ்வளவு தூரம் ஒரு இஞ்சி, ஒரு பிஞ்சாப் இஞ்சி எடுக்கிற மாதிரி அந்த கட்டி போட்டா அது இன்னும் சூப்பரா இருக்கும் வாசனையா. அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த பருப்பு சீக்கிரம் வேகிறதுக்கு நிறைய பேர் விளக்கெண்ணெல்லாம் விடுறாங்க. நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்க ரீஃபண்ட் ஆயிலே நம்ம 1 ஸ்பூன் விட்டுக்கலாம், சீக்கிரம் எரியும். சீக்கிரம் வந்து பருப்பு வெந்துடும் நல்லா. சரிங்களா? அப்படி இன்னும் வாசனை வேணும்னா 1 ஸ்பூன் நெய் கூட விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டாச்சு. இப்ப மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 4 விசில் விட்டா நல்லா பருப்பு வந்து குழஞ்சு வந்துடும். சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை பத்தியா முருங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எவ்வளவு சூப்பரா இருக்கு பத்தியா. ஓகே ஓகே, கட் பண்ணு. ஸ்வீட்டா இருக்கு இந்த மாங்காய், சேப்பு மாங்காய். சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சிருக்கேன். பாத்திரம் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். சாம்பாருக்குலாம் வந்து எண்ணெய் வந்து கம்மியா தான் ஊற்றணும். இதுக்கெல்லாம் அதிகம் இருக்கக்கூடாது. காரக்குழம்பு, மீன் குழம்பு இதுக்கெல்லாம் எண்ணெய் அதிகம் இருக்கலாம். இதுக்கு இருந்துன்னு வச்சுக்கோ, திகிட்ட ஆரம்பிச்சிடும் சாம்பார் சாப்பிட சொல்ல. இப்போ எண்ணெய் காஞ்சதை வந்து கடுகு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துருக்கேன் தாளிப்புக்கு. ஓகே, இதை போட்டுக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10க்கு மேலே கட் பண்ணி வச்சிருக்கேன். 12 கூட இருக்கும்ப்பா. ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 3 எடுத்துருக்கேன். பொரிஞ்ச உடனே இது எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம்.
என்னதான் ஃபில்டர் பண்ணாலும் அது வந்துருது சவுண்டு. அதுக்கு என்ன பண்றோம், நம்ம காலையிலேயே தான் எடுத்து கட் பண்ணி எல்லாம் தொடச்சி வச்சிருந்தோம் போல இருக்கு. அப்பதான் அந்த சவுண்டே வராது. சின்ன வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வளர்க்கணும். நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்துல வந்து 2 தக்காளி கட் பண்ணிட்டு இதை போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வைக்க சொல்ல 3 தக்காளி போட்டிருக்கேன். மொத்தம் 5 தக்காளி போடுறது மீடியம் சைஸ். எதுக்கு சொல்றேன்னா அப்பதான் நம்ம புளி போட சொல்ல இந்த காய் சாம்பாருக்கு புளி ஊற்றுவோம்பா. இப்ப இது அதிகமா இது மாங்காவும் போட போறோம், தக்காளியும் 5 போட்டதுனால நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் வந்து புளி எக்ஸ்ட்ரா எங்களுக்கு தேவைன்றதுனால ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சிருக்கேன். நல்லா இருக்கும். கொஞ்சம் புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சாம்பார் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக தான் எடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கணுமா? இது தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த காய் போட்டு வதங்கணும். இப்ப இது கூட உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு போட்டுக்கோம். அப்புறம் பார்த்துட்டு வேணா திரும்ப உப்பு சேர்த்து பண்ணாம. பருப்பு வந்து 5 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அது கூட இதுவாக இருக்கும். சீனி இறங்கிடுச்சுன்னா அந்த பருப்பு நம்ம மசில கலக்கி வச்சிருக்கோம். இப்ப வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் எடுத்து வச்சுட்டு இதையும் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கும். இப்ப கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு வந்து கட் பண்ணி போட்டோன்னு வச்சுங்களேன், அதனுடைய வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதல் சுவை கொடுக்கும். சீக்ரெட் எப்பவுமே நம்ம எது பண்ணாலுமே இது கொத்தமல்லி காம்பு தூக்கி போடாம வச்சிருந்தோம்னு வச்சுக்கலாம், ஒரு பொரியல் பண்ண சொல்லியோ வறுவல் பண்ண சொல்லி கொத்தமல்லி காம்பு போட்டு வதக்க சொல்ல அது நல்லா இருக்கும். அது டேஸ்ட். இப்போ ஆமா இப்ப வந்து இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்துல காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கினேன். அரைப்பயிறு ஒரு வேலை வந்தது. நான் என்ன பண்ணுவேன், குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா இப்போ 1 ஸ்பூன் தான் இந்த ஸ்பூன்ல போட்டுருக்கேன். கொஞ்சம் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருக்கு, அதை லாஸ்ட்ல போட்டுக்கலாம். அதை அப்ப சொல்றேன். இதனால வதங்கணுமாமா? ஆமா இல்ல இது போட்டு ஒரு கலர் கலரிட்டு அந்த பச்சை வாசனை பண்ணிட்டு இல்லையா குழம்பு மிளகாத்தூள். அப்ப தண்ணி ஊற்றி இந்த காய்க்கு மட்டும் தண்ணி ஊற்றி வேக விடணும். குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்க அதோடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்ப காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபுல்லா முழுகணுமா எப்படி? அவ்வளவுதான், இவ்வளவுதான். அப்புறம் நம்ம சாம்பார் வந்து பருப்பு வேக வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஊத்திட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாம்பார் திக்னஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப இது வந்து ஒரு கொதிச்ச உடனே புளி கரைச்சல் வேற இப்ப ஊற்றணும். அதுக்காக தான் திட்டமா தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதுனாலே கத்திரிக்காய் இன்னும் சாஃப்ட் ஆயிடும், முருங்காவும் சூப்பரா இதுவாயிடும், வந்துடும். காயெல்லாம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே பருப்பை கரைஞ்சி வச்சுக்கலாம். ரெடியா பருப்பு பார்த்தீங்களா சூப்பரா வந்திருக்கு. பார்த்தியா நவீன மிஷின். நான் அந்த மத்து வச்சுதான் கடைய போறேன். எல்லாம் மேஷர் கடையவே தேவையில்லை, நல்லா தான் வந்திருக்கு. சரி இருந்தாலும் பொருள்ல வந்து இந்த காம்போ செட்டா வாங்குனது அது இன்னொரு நம்ம போய் பார்க்கணுமா? இப்ப நிறைய ஆமா நியூ அப்டேட் என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே இருந்தாலுமே இந்த தாளிப்பு கரண்டி இன்னொன்னு வந்து நான்ஸ்டிக்ல வந்திருக்கு பாத்தியா, அது வாங்கணும். அது கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கு. ரொம்ப நாளா பொட்டேட்டோ மேஷர் கேக்குறேன், அது வாங்கி தரணும். எதுக்கு இதை வச்சு பண்ணு, இதான் நல்லா இருக்கு. மத்து சூப்பரா அப்படி போட்டு இப்படி சுத்துறேன். எப்படி மசிஞ்சிச்சு பாத்தியா, கட்லெட் பண்ணலாம். நல்லா இருக்கு, அழகா மசிஞ்சிச்சு, சூப்பரா மசிஞ்சிச்சு. பருப்பு நல்ல பருப்பு, உதயம் பருப்பு தான் போட்டிருந்தேன். 5 விசில் தான் பாவிட்டேன், சூப்பரா வந்துருச்சு. இப்போ வந்து நான் எங்க அம்மா கிட்ட ஆசையா கேட்டிருக்கேன், இந்த பப்பு பூவா சாப்பிடணும். ஆமா அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பதான் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டேன். இல்ல அதனால நல்லா இருக்கும். சாம்பாருக்கு கரெக்டா போட்டல பருப்பு, அதனால கொஞ்சமா எனக்கு மட்டும் எடுத்து வைமா. அது ஒண்ணு எப்பவுமே சாம்பாருக்கு வேக தான் எடுத்து வைப்பாங்க. இது தண்ணி ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் திக்கா இருந்ததுல அந்த டைம்ல எடுத்து வச்சு கொஞ்சமா போதுமா, சாம்பாரே ஊத்திப்பேன். கொஞ்சமா போதும். இது ஆமா சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட். இது குழந்தைங்களுக்கு தான் ஊட்டுவோம். ஏன்னா இதுலயும் நம்ம சீரகம் போட்டிருக்கோம். குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 2 மிளகு மட்டும் கொஞ்சம் உடைச்சு போட்டோன்னு வச்சுக்கலாம், சூப்பரா இருக்கும். குழந்தைக்கு நல்லா இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு ஜீரணம் ஆயிடும், சளி பிடிக்காது. அவ்வளோ ஏதோ சாப்பிட சொல்லும். எல்லாத்துலயும் காரம் கம்மியா சாப்பிடுறவங்க நானு. இப்ப வந்து அவள் இதுவும் நல்லா வந்துருச்சுப்பா. இந்த நேரத்துல புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊத்திக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்ல சாப்பிடவே மாட்டேன், இப்பதான் சாப்பிடுறேன். நம்ம எப்ப குடுக்குறோமோ அப்ப யாருக்குமே பிடிக்காது, புரியுதா? இப்ப பெருசானவருக்கு பிடிக்கும், சின்ன வயசுல சாப்பிட வேண்டியதான் பெருசானவருக்கு பிடிக்கும். சின்ன வயசுல பெரியவங்க சாப்பிட்றத சாப்பிடுவோம். இது எல்லாருக்கும் நடக்கிறதா. நம்ம நவீன வடிகட்டில வந்து இந்த புளிய வடிகட்டிடலாம். சூப்பரான வடிகட்டி இது. டக்குனு முடிச்சிடும், ஃபாஸ்டா ஆயிடும். ஏய் மாதிரி மாங்காவும் கட் பண்றியா? ஆமா இப்ப மாங்காவும் போட்டுக்கணும். அப்படியே வந்து பருப்பும் ஊத்திக்கணும். எல்லாம் ஒன்னா ஊத்தி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டேன்னு வச்சுக்கேன், சூப்பரான காய் சாம்பார் ரெடியா ஆயிடும்.
இப்போ உனக்கு சாம்பார் கொதி சொல்ல என்ன வாசனை வருது? இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாசனை தான் வரும். இந்த மாங்காய் போட சொல்ல அதோடைய வாசனை பாரு எப்படி இருக்குன்னு, சூப்பரா இருக்கும். அதுக்குதான் மாங்காய் போடுறது. ஓகே, இந்த ஸ்டேஜ்லயே போட்டுறணும் மாங்காவும். ஏன்னா மாங்காய் வந்து ஒரு கொதி 2 கொதிக்கே வெந்துடும், நல்லா இது சாஃப்ட் ஆயிடும். அப்புறம் ரொம்ப புளிப்பாயிடும். அதுக்காக தான் இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வீட்டுல புளி சாப்பிடுவாங்க. இப்ப அப்பா சாப்பிடாதனால தான் நான் இந்த மாதிரி பண்றேன். அப்படி இல்லை இந்த கத்திரிக்காய் முருங்காய் இதை போட சொல்லி மாங்காவையும் போட்டுக்கலாம். அப்ப நம்ம புளி ஊத்த வேண்டிய தேவையே இல்லை. இதுவே நல்லா இது வெந்து புளிலாம் நல்லா புளிப்பா இருக்கும். சாம்பார்ல கொஞ்சம் புளி ஊத்தினா நல்லா இருக்கும் டேஸ்ட். அது மாங்காய் போட சொல்ல மட்டும் சொல்றேன், புளி தேவையில்லை. ஏன்னா மாங்காய் வெந்துச்சுன்னா ரொம்ப புளிப்பா தான் வாயில வைக்க முடியாது. இப்போ வந்து பருப்பு தண்ணி ஊத்திக்கலாம். பருப்பு நல்லா திக்கா தான் இருக்கு. இப்ப பாத்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். கலர்ஃபுல்லான சாம்பார் இது கலக்கணும். பருப்பு இந்த மசாலா எல்லாம் கம 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 இதெல்லாம் சேர்ந்து அப்படியே தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு சால்ட்டும் பார்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். அதானமா? அப்புறம் ஒரு ஃபினிஷிங் சீக்ரெட் டச் இருக்கு, அது சொல்றேன் லாஸ்ட்ல சொல்றேன். ஓகே. ஆமா, வாசனை வேற மாதிரி வருது. மாங்காய் அந்த ஸ்மெல் வரும், சூப்பரா இருக்கு. அது கொதிக்க சொல்லையே மீன் குழம்பு போட்டாலும் சரி, இந்த மாதிரி சாம்பார்ல போட்டாலும் அந்த மாங்காய் போட்டவொடனே ஒரு கொதிக்க சொல்ல ஸ்மெல் வரும். அது தெரியும், மாங்காய் போட்ட யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் நல்லா. ஓகே, இப்ப அவ்வளவுதான். சாம்பார் கிளாஸ்ல தாளிச்சு கொட்டிக்கலாம்ப்பா. அதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாம். இது ஒரு சீக்ரெட் ஃபினிஷிங் டச். கொஞ்சமா எண்ணெய், 1 ஸ்பூன் நெய்யா? ஆமா. ஓகே. இதை காஞ்சோடனே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு, நெய் நல்லா மெல்ட் ஆகும். 1/2 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். நல்லா வாசத்தோட கடுகு பொரியும். கடுகு பொரிய சொல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்பார் பொடி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து அதில் போட்டு அப்படியே எடுத்து சாம்பாரில் ஊற்ற வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும் சாம்பார். அப்போ வந்து ஹோட்டல் சாம்பார் டேஸ்ட் வரும் உங்களுக்கு. கடுகு பொரிஞ்சிச்சு, மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்போ சாம்பார் பவுடர் கூடவே வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்படி ஒரு கலரி அதை அப்படியே சாம்பார்ல ஊற்ற வேண்டியதுதான். சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நெய்யோட அந்த வாசனையும் வருது. கொஞ்சம் சூப்பரா இருக்கா? இது லாஸ்ட்ல மட்டும் இதை பண்ணீங்கன்னு வச்சுங்க, அப்படியே உங்களுக்கு சாம்பார் வந்து ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் மாதிரியே இருக்கும் டேஸ்ட். அவ்வளவுதான். அப்படியே விட்டு மூடி விட்டுற வேண்டியதுதான். இப்போ வந்து லாஸ்ட்ல வந்து கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிக்கலாம். ஃபினிஷிங் டச். அவ்வளோதான். சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் ரெடி. அவ்வளோதான்ப்பா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோல பார்க்கலாம். பாய்.